தனித்து போட்டியிடுவதாக புதிய தமிழகம் கட்சி அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்கள். சிவரஞ்சனி, புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் புதிய தமிழகம் கட்சி நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் மாலை அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அதில் பங்கேற்போம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கான அனைத்து கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் தற்பொழுது தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் தங்களது வேட்பாளர் பட்டியல் வரக்கூடிய 29ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். புதிய தமிழகம் வலுவாக இருக்கக்கூடிய 120 தொகுதிகளில் 60 முதல் 70 தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட இருப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருந்தது. ஒரு ராஜ்யசபா தொகுதி மற்றும் 14 சட்டமன்ற தொகுதி ஆகியவை பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதிமுக தரப்பில் 5 தொகுதிகள் மட்டுமே, சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே கொடுப்பதற்கு முன் வந்திருந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் இல்லாத சூழல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை முழுமையாக முறிந்திருக்கக்கூடிய நிலையில் தனித்து போட்டியிடுவதாக புதிய தமிழகம் கட்சி அறிவித்திருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.